தன்னை மதுரை ஆதீனமாக நியமிக்க கோரி மதுரை ஆதீன மடத்தில் தம்பிரானா இருந்த ஸ்ரீமத் விஸ்வலிங்க தம்பிரான் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், மதுரை ஆதீனத்தின் மீது வழக்கு உள்ளதால் அவராக மதுரை ஆதீனத்திலிருந்து விலக வேண்டும் என்றும், மதுரை ஆதீனம் நியமனத்தில் இந்து அறநிலையத்துறை தலையிட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். கடந்த 31ஆம் தேதி 292வது குரு மகா சந்நிதானம் விருப்பப்படி தான் அடுத்த வாரிசாக வர வேண்டும் என இவர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. இப்போ ஒரு சாதாரணமா ஒரு போலீஸா இருக்கிறது, எந்த ஒரு அரசாங்க வேலையா இருந்தாலும் எஃப்ஐஆர் இருக்கிறவங்க என்ன பண்ண முடியாது, அவங்க வேலைக்கு இருக்க முடியாதுங்கிறதான் விஷயம். இப்போ சன்னிதானத்து மேல ஒரு எஃப்ஐஆர் இருக்கு, அவர் ஜாமீன்லயே இருக்காங்க. அப்படிங்கும்போது அவர் தார்மீகமா அதில் விலகி இருந்து கூட என்ன பண்ணலாம், அடுத்தது அவங்க முயற்சி பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி குற்றம் சாட்டப்பட்டிருக்காது தவறான விஷயமாவே இருந்தாலும் அவங்க அது வரைக்கும் என்ன பண்ண வேண்டாம், அடுத்த பட்டத்தை கட்டுறதை அவங்க தள்ளி கூட வச்சிருக்கலாம். ஏன்னா அது சரியான விஷயமா இருக்காது அப்படிங்கிறதும் என்னோட கோரிக்கையா இருக்கு. அதுல இருந்து விடுபட்டதுக்கு அப்புறம் அவங்க அந்த வேலையில செய்யலாம். ஏன்னா அது நடத்த வேண்டாம்னு அவங்க சொன்னதுனால நம்ம நேரடியா போய் கலெக்டர் மூலியமா நம்ம தமிழ்நாடு அரசுக்கும் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். இந்த மாதிரி சன்னிதானங்கள் எல்லாம் கலந்து ஆலோசனை பண்ணி அடுத்த பட்டத்தை அவங்க கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக. தன்னிச்சையா அவர் முடிவு எடுக்க வேண்டாம். இல்ல, ஒரே விஷயம் தான், எங்க சன்னிதானம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா 2 பேத்துக்கும் ஒரே குருநாதர் தான், 292 தான். அவர் காலத்துக்கு முன்னாடி இருந்து நம்ம இருக்கோம். அவர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இருக்கேன். அவரை பர்சனலா கேர் எடுத்துக்குவோம். இவர் இளவரசா இருந்தாலும் அவங்க கஞ்சனூர் கிராமத்துல நமக்கு கிளை மடத்துல தான் இருந்தாங்க. அப்போ சன்னிதானத்தை டெய்லி கேர் எடுக்கிறது, நிர்வாகம் பார்க்கறது, ஆஃபீஸ் ஒர்க்கு, பூஜைகள் எல்லாமே சன்னிதானம் அடக்க ஆகிற வரைக்கும் நானே தான் பார்த்துட்டு இருந்தேன். அதனால அவருக்கு ஒரு பிரிய இருந்தது. ஏன்னா இப்போ வேற காலத்தின் வசமா இவருக்கு பட்டம் கட்டிட்டோம்ப்பா, அதனால உங்க காலத்துல நீ இதெல்லாம் செய்யணும், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீ செய்யணும் அப்படின்னு நிறையா இந்த காலேஜ் கட்டுறது இதெல்லாம் நான் செய்யாமல் விட்டுட்டேன், அதனால உங்க காலத்துல இதெல்லாம் செய்யணும்னு சில பாரம்பரியமான விஷயங்களும் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள்.